ஓகே, நம்ம இன்னைக்கு படிக்க போற பாடம் யாப்புகுவ. இந்த யாப்புகுவ பாடத்தை வந்து ரெண்டு பிரிவில் நான் பிரிச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு செஷன், நாளைக்கு ஒரு செஷன் படிப்பிக்க போறேன். ஓகே. ஓகே பிள்ளை, யாப்புக தொடர்பு ஏதாவது உங்களுக்கு அறிமுகம் தெரியுமா? யாப்புக தொடர்பு அறிமுகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? இல்ல சார். இல்லைன்னா இல்லை. யாப்புகையை பார்த்துருக்கீங்களா? அந்த அரச மலையை பார்த்துருக்கீங்களா? இந்த இருக்கு, இதை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது எக்ஸாம்கள்ல? ஓ கலைவாணி சார். பார்த்துருக்கீங்களா? க்ளாஸ்ல ஓ ஓ லெவல்ல பார்த்துருக்கிறேன். ஓ வெரி குட், ஓலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி ஆயிஷா? இல்ல சார். ஓகே பரவாயில்ல. ஓகே. ஓகே, இப்போ இது தொடர்பான வினாக்கள் எப்படி எக்ஸாம் வரும்னு பார்ப்போம். பார்ப்போம் இது தொடர்பான வினாக்கள் எப்படி எக்ஸாம் வரும்னு பார்ப்போம். முதல் வினா வாசிங்க பார்க்கலாம். கலை வாசிங்க. யாப்புவ காணத்தக்க கட்டடக்கலை நிர்மாணிப்புகளை பெயரிடுக. யாப்புகையில காணக்கூடிய கட்டடக்கலை நிறுவனம் என்னென்ன கட்டிடங்கள் இருக்கு, என்னென்ன கட்டடக்கலை அம்சங்களும் கேட்குறாங்க. அதுக்கு ரெண்டு புள்ளிகளை வழங்குவாங்க. ஓகே, ரெண்டாவது வினாக்கு போவோம். வாசிங்க. வாசிக்க வந்து எஸ். யாப்புவ கூடிய செதுக்கல் வகைகளை குறிப்பிட்டு ஆராய்க. அதாவது யாப்புகையில செய்யக்கூடிய, யாப்புகையில காணக்கூடிய செதுக்கல்கள், செதுக்கல் வகைகள். அங்க ரெண்டு வகையில செதுக்கியிருக்காங்கம்மா. அந்த யாப்புகையில காணக்கூடிய செதுக்கல் நிறைய கட்டிடங்கள் இருக்கு தானே, நிறைய கட்டிட நிர்மாணிப்புகள் இருக்கு. அந்த கட்டிட நிர்மாணிப்புகளை வந்து ரெண்டு வகையில செதுக்கியிருப்பாங்க, ரெண்டு தலைப்பின் கீழே செதுக்கியிருப்பாங்க. சரியா? விளங்குதா? ரெண்டு தலைப்பின் சார். கீழே செதுக்கியிருப்பாங்க. உதாரணமாக உடம்பு வந்து எதால செய்யப்பட்டிருக்கு? நரம்பு, என்ன, எலும்புகள், தசைகள், என்ன, அந்த எலும்பும் தசையும் சேர்ந்தது தான் உடம்பு. என்ன, எலும்பும் தசையும் சேர்ந்தது தானே உடம்பு. இப்போ ரெண்டா பிரிச்சிருக்கோம் தானே. அதே மாதிரி அங்கே காணக்கூடிய செதுக்கல்கள் வந்து ரெண்டு தலைப்புல, ரெண்டு நோக்கத்தை செதுக்கிறோம். ஒன்று ஒரு பகுதி, ரெண்டு பகுதி. அந்த ரெண்டு பகுதி என்னன்னு கேட்குறாங்க. மூணாவது கேள்வியை வாசிங்க. பின்வரும் தலைப்பின் கீழ் ஆராய்க. ஆ, செதுக்கல் வகை, பயன்படுத்தப்படும் நுட்ப முறை, ம். கலை பெறுமதி. இங்க காணக்கூடிய அந்த செதுக்கல்கள் வந்து முத கேள்வி தான், என்ன செதுக்கல் வகையில செய்யப்பட்டிருக்கு, ரெண்டு செதுக்கல் வகையை கேட்குறாங்க. ரெண்டாவது கேள்வி நுட்ப முறை, என்னென்ன டெக்னிக்ல செஞ்சிருக்கிறாங்க. சிறு புடைப்பா, முழு புடைப்பா, அந்த படிக்கட்டு வரிசை அமைப்பு முறை எப்படி இருக்குது, எந்த ஊடகத்தை கையாண்டாங்க, கருங்கல்லா, செங்கல்லா, என்ன கல்லை செஞ்சாங்க, அந்த அதெல்லாம் கேட்குறாங்க. கலை பெறுமதி, கலை பெறுமதினா அதோட முக்கியமான பொது பண்புகள், முக்கியமான பொது பண்புகள், அதை எப்படி வர்ணிச்சு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு நுட்பமாக செஞ்சிருக்கிறாங்க, அதுதான் கேள்வி. இந்த மாதிரி வினாக்கள் தான் ஃபைனல் எக்ஸாமாக ஒரு கேள்வியாக வரும். சரியா? இது வந்து பார்ட் டூவில் வர வேண்டிய கேள்வியை நான் படிச்சிருக்கேன். அதாவது எம்சிக்யூ கேள்வி பார்ட் ஒன், அதிலே பார்ட் டூ சாப்டர் கேள்வி தான் படிச்சிருக்கேன். ஓகே. எம்சிக்யூ தொடர்பான கேள்வி நான் பிறகு அனலைஸ் பண்ணுவேன் இந்த பாடம் முடிஞ்ச பிறகு. இப்போ இந்த மாதிரி வினாக்கள் தான் உங்களுக்கு எக்ஸாம் கேள்வி வரும். அதுதான் இந்த பேப்பர் நான் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம பாடத்தில் போவோம். அப்போ தலைப்போட்டு கொள்ளுங்க, நீ படிக்க போகிற பாடம் யாப்பகுவ. இதுதான் அந்த யாப்புகுவ அரச மாளிகை. இது ஒரு அரச மாளிகை. சரியா? அதாவது இரண்டாம் சீகிரி என அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம். இப்ப இலங்கையில வந்து உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப இயற்கை அரண், அதாவது சீகிரியா, காசியப்பனால் செய்யப்பட்ட சீகிரியா, ஒரு கல்லு பாறைக்கு மேல செஞ்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்க தானே, சிங்கம்லாம் முன்னுக்கு இருக்கும். விலங்குதா? மேல பெரிய ஒரு கட்டிடம் இருக்கும், ஒரு அரச மாளிகை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கட்டிடத்தையும் அமைச்சிருக்கிறாங்க. சரியா? இது வந்து குருநேகல் மாவட்டத்தில் ஓகே காணப்படுது. சார். இது எங்க காணப்படுது? குருநேகல் மாவட்டத்தில் தான் காணக்கூடியதா குறுநகர். உள்ளது. சரியா? இது பெரிய ஒரு கட்பாறைமா, பெரிய ஒரு மலை, பெரிய ஒரு மலை. சரியா? நான் உங்களுக்கு அதை வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. பெரிய ஒரு மலை குன்றுமா, அந்த மலை குன்றுல தான் இந்த கட்டிடத்தை அமைச்சிருக்கிறாங்க. இது இப்படி பெரிய ஒரு மலை. இந்த மலையில, சரியா, இந்த மலை சாதாரண 450 அடி உயரம், பெரிய ஒரு கட்குகை ஒன்று. சரியா? 450 அடி கை, 450 அடி உயரம். அந்த உயரத்துல தான் இவங்க படிக்கட்டெல்லாம் அமைச்சு கட்டியிருக்கிறாங்க. சரியா? இந்த யாப்புகுவிய, அந்த அந்த அரச மாளிகையை கட்டியிருக்கிறாங்க. ஓகே. அப்ப அந்த யாப்புகோ வந்து குருநேகல் மாவட்டத்துல காணக்கூடியதா உள்ளது. இந்த பெரிய ஒரு கல்லு மலை, நல்லா கற்பனை பண்ணுங்க, பெரிய ஒரு கல்லு மலை, பெரிய மலை, கட்குன்று ஒண்ணு, கல்லு பாறை. அதுக்கு மேல இப்படி 450 உயரத்துல இப்படி கட்டியிருக்கிறாங்க. கீழ இருந்து மேல போறதுக்கு படிக்கட்டெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். சரியா? ஓகே. இதுக்கு ஆரம்பத்துல வழங்கப்பட்ட பெயர் வந்து சுப சுந்தரகிரி பர்வதம்.
சுந்தரகிரி பர்வதம். இதுல ஆரம்ப கால பேர் வந்து சுந்தரகிரி பர்வதம். அது ஏன் சுந்தரகிரி பர்வதம் சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா, சுப என்ற ஒரு சேனாதிபதி, சுப, சுப, சரியா, சுப, சூனா, பானம், சுப என்ற ஒரு சேனாதிபதி, ஒரு தளபதி வந்து அந்த காலத்துல இருந்தாரு. அவர் தன்னுடைய இந்த இடத்த வந்து தன்னுடைய வாசஸ்தலமா அவரு அஹ், பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு புராண கதை சொல்லுது. அதாவது இந்த மண்டபத்தை, இந்த அரச மாளிகையை யாரு கட்டினான்னு சொல்லி இரண்டு, என்னது, இரண்டு புராண கதைகள், இரண்டு ஆதாரங்கள் சொல்றாங்க. இப்ப நான் என்ன படிப்பிக்கிறேன்னா, இந்த யாப்புகோ தொடர்பான வரலாற்று பின்னணி எப்படி ஆரம்பிக்கப்படுன்னு படிப்பிக்கிறேன். சரியா, எப்படி ஆரம்பிக்கப்படுதுன்னு படிப்பிக்கிறேன். ஓகே, இப்ப இந்த யாப்புகோ தொடர்பான வரலாற்று பின்னணியில இதுல மறுபெயர் என்னன்னா, சுப, என்ன, சுந்தரகிரி பர்வதம். சுந்தரகிரி பர்வதம்னு சொல்றாங்க. ஏன் சுந்தரகிரி பர்வதம் சொல்றாங்கன்னா, சுப என்ற ஒரு சேனாதிபதி இந்த இடத்த தன்னுடைய வாசஸ்தலமா, தன்னுடைய சொந்த இடமா, சொந்த வீடா, குடியிருப்பா பயன்படுத்துறான்னு சொல்றனால இது சுந்தரகிரி பர்வதம் அழைக்கப்படுது. அப்படியே கொஞ்சம் காலம் போன பிறகு இந்த இடம் வந்து யகபத்த, யகபத்தன்னு அழைக்கப்படுது. காலம் போன பிறகு யாப்புகுவ என்ற ஒரு பெயர்ல இது அழைக்கக்கூடியதா உள்ளது. ஓகே, இப்போ ஒரு கேள்விக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க. இந்த யாப்பகுவ என்ற ஒரு அரச மாளிகை காணக்கூடிய இடம் எது? குருநாகல் மாவட்டம். வெரி குட். இதுக்கு வழங்கப்பட்ட ஆரம்ப கால பெயர் என்ன? சுந்தரகிரி பர்வதம். ஓகே, நைஸ். இன்னொரு ஆதாரம் ஒன்று இருக்கு. இந்த அரச மாளிகையிலும் இன்னொரு ஆதாரம் இருக்கு. இதை கட்டிய மன்னன் முதலாம் பூநேகபாகு மன்னன். போட்டுக்கொள்ளுங்க, மன்னன் வந்து முதலாம் பூநேகபாகு மன்னன். சரியா? அப்ப இது ஏன் கட்டுனாரு? ஓகே. 450 அடி உயரம், கீழ இருந்து யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க நீங்க நிக்கிறீங்களே, உங்கோட்டு உங்கோட்டு பாதம். இப்ப நீங்க உங்களோட உடம்பு நினைச்சுக்கொள்ளுங்க, உங்க உடம்பு எங்க உடம்பு நினைச்சுக்கொள்றேன். இப்ப நம்ம உடம்புல பாதம் இருக்குது தானே, பாதத்துக்கிட்ட தான் நம்மோட்ட என்னது, நிலம் இருக்குது. சரியா? நம்மோட தலைக்கிட்ட தான் இந்த யாப்புகுவையை கட்டியிருக்கிறாங்க. அரச மாளிகை இங்க தான் கட்டியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒசரம்னு. அந்த நிலைக்குத்த யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ உயரத்துல கட்டியிருக்கிறாங்க. அந்த இடம் கட்டியிருக்காங்க, பொழுதுக்கு பாதுகாப்புக்காக கட்டியிருக்கிறாங்க, எதிரிகள்ட்ட இருந்து பாதுகாத்து கொள்றதுக்கு. அதாவது புனித தந்த தாதுன்னு ஒன்று இருந்துச்சு புத்த பெருமாட்டு. அந்த காலத்துல வந்து அப்படித்தான். இப்போ இந்த காலத்துல வந்து எப்படி எலெக்ஷனை வச்சு தானே ஒரு ராஜாவை நம்ம தீர்மானிக்கிறோம், எலெக்ஷன் வச்சு தான் ஒரு ஜனாதிபதியை தீர்மானிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. புனித தந்த தாதுன்னு ஒரு பொருள் இருக்கும், புத்தோட ஒரு பொருள் ஒன்று இருக்கும், அதை கையில வச்சுக்கொள்வாங்க. அது யார் வச்சிருக்காங்களோ அந்த காலத்தை ராஜாவா நியமிச்சு கொள்வாங்க. அதுதான் கவனமா பொக்கிஷமா வச்சுக்கொள்வாங்க. அப்ப அந்த முதலாம் பூனகமன கடத்தை தான் அது கையில இருந்துச்சு. அவர் அதை பாதுகாத்து கொள்றதுக்கு இந்த யாப்புகு என்ற இடத்துக்கு வந்துட்டார். இந்த காட்டுலுக்கு வந்துட்டாரு. காட்டுலுக்கு வந்து என்ன செஞ்சாரு? ஆ இப்ப இந்த தந்த சாதம் நம்ம பாதுகாக்கணும், இதை யாராவது என்னது கைப்பற்றிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த இடத்துல நம்மளும் உயிர் வாழணும். அப்ப தன்னுடைய அவரை என்ன செய்றாரு, தனக்கு ஒரு வீடு மாதிரி இந்த அரண்மனையை கட்டிக்கிட்டு அந்த தந்த ததுவை பாதுகாக்கிறதுக்கு இந்த அரண்மனையை சுத்தி வர அகழிகள்லாம் அமைக்கிறார். அகழிகள்னா தெரியும் தானே, பெரிய பெரிய குளங்கள் அமைச்சு அந்த முதலைகள்லாம் போடுவாங்க, அதெல்லாம் போட்டிருக்காங்க. அகழிகள் அமைச்சாரு. பெரிய பெரிய மதில்கள் சுத்தி வர மதில்கள், அப்படின்னா அதை வீடை சுத்தி தாப்பன்னு சொல்லுவாங்க, சுவர்கள் கட்டினாரு. அப்புறமே நிறைய படிக்கட்டு வரிசையெல்லாம் அமைச்சாரு. இந்த மாதிரி தான் பூனேபாகு முதலாம் பூனேபாகு மன்னன் இந்த இடத்த அரச மாளிகையா கட்டினார்னு சொல்லி இன்னும் ஒரு ஆதாரமும் காணக்கூடியதா உள்ளது. எங்க கலைவாணி சொல்லுங்க பார்க்கலாம், இரண்டாவது ஆதாரத்தை சொல்லுங்க, என்ன சொன்ன ஆதாரம்? இங்க வந்து புத்த பெருமான்ட்டு தந்த தாதுவை பாதுகாக்கிறதுக்காக சார் இவர் வந்து இந்த யாப்பகுவங்கிற இடத்துல வந்து அகழிகள் அமைச்சு, மதில்கள் அமைச்சு, கட்பாறைகள் எல்லாம் அமைச்சு ம். பாதுகாத்தாரு அப்படிங்கிற ஒரு புராண கதை சொல்றாங்க. ஓகே, நைஸ். ஓகே, ஓகே. சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே, இதுதான் அந்த அரசமனை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் இதுதான், நம்ம பார்த்த விஷயம் தான் பார்த்துருக்கோம். பாருங்க, காணப்படும் வந்து குருநேகல் மாவட்டத்தில் காணக்கூடியதாக உள்ளது. அடுத்தது கட்டிமன முதலாம் புவனேகபாகு மன்னன் சுமார் 12ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டதாக காணக்கூடியதாக உள்ளது. இதில் மறுபெயர் சுந்தரகிரி பர்வதம். காலம் போன பிறகு அது யகப்பத்தன்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் நாள் பிறகு யாப்புகோ என்ற பெயரில் அழைக்கப்படுது. இப்போ இதில் அடுத்த விஷயம் பார்க்க போறோம் பாருங்க. இப்போ நான் மேலே உங்களுக்கு காட்டினேன் தானே, மேலே காட்டின அந்த கடிதம் இருக்கு தானே, இன்னும் நிறைய நிறைய நோக்கங்களை கட்டப்பட்டு சொல்றாங்க.
இன்னும் நிறைய நிறைய நோக்கங்களுக்காக இது கட்டப்பட்டதாக சில கருத்துக்கள் நிலவுது. என்ன முதல் நோக்கத்தை பாருங்க. ஒன்று சொல்றாங்க பாதுகாப்புக்காக தான் கட்டப்பட்டுச்சு அப்படி ஒருத்தவங்க சொல்றாங்க. இந்த அரச அரச மாளிகையை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இந்த அரச மாளிகை எதுக்காக கட்டப்பட்டுச்சு தெரியுமா? பாதுகாப்புக்காக தான் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சொல்லுவது உதாரணமா என்னது? ஓகே, எல்லாரும் இப்போ நம்ம பொதுவாக சொல்றோம். இப்போ இந்த வெயில் கூட தானே, இப்போ பெரும்பாலும் கூடுதலாக கேர்ள்ஸ் முகத்துக்கு என்ன செய்வாங்க? நைட் இது போடுவாங்க. நைட் க்ரீம் போட மாட்டாங்கல்ல, இது என்னது, சன் க்ரீம் போடுவாங்க. கூடுதலாக கேர்ள்ஸ் வந்து இந்த வெயில் காலங்களில் சன் க்ரீம் போடுவாங்க. கூடுதலாக தண்ணி குடிப்பாங்க. ஏன் சன் க்ரீம் போடுறாங்க? தன்னுடைய முகத்தை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ ஒருத்தர் ஆய்வு செய்கிறாரு, ஏன்டா அந்த புள்ள சன்கிரீம் போட்டுட்டு போகுது. அந்த இவரை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த புள்ளைக்கு என்ன தெரியும்? ஏன் அந்த சன்கிரீம் போடுது? அழகா இருக்கிறதுக்கா? இல்லை இல்லை, தன்னுடைய முகத்தை சூரிய கதிர்கள் இருந்து பாதுகாத்து கொள்றதுக்கு சன்கிரீமை போடுது. ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது விளங்குதா? சில நேரங்களில் பிள்ளைகள் வந்து நெத்தியில பொட்டு வச்சுட்டு போகுதுங்க. பொட்டு வச்சுட்டு போகுதுங்க. சில பிள்ளைங்க வந்து என்னது, இப்படி பரதாமாய் தலையில அப்படி இந்த குல்லாமாய் வச்சுட்டு போகுதுங்க. என்னதுக்கு? அவங்க முஸ்லீம் இஸ்லாமியர்கள் அப்படின்னு அதை அடையாளப்படுத்த அவங்க போட்டு போறாங்க. தமிழ் பிள்ளைகள் என்ன செய்றாங்க? விபூதி பொட்டு வச்சு விபூதி வைக்கிறாங்க. இந்து பிள்ளைகள் காட்டுறதுக்கு வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அரச மாளிகை ஏன் கட்டப்பட்டுச்சுன்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. நிறைய நோக்கங்கள் புலப்படுது. ஒன்று சொல்றாங்க இது பாதுகாப்புக்காக தான் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதுக்கான ஆதாரங்கள்னு பார்க்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி பாருங்க, வெளிப்புற அகழி உட்புற அகழி. அதானே வெளிப்புற அகழி உட்புற அகழி. அது அகழி, அதை நான் சொன்னேன் முதல்ல சொன்ன மாதிரி. அகழினா அந்த குளங்கள்மா இருக்கும். சரியா? அகழிகள் இருக்கும், உட்புற அகழி, மதில்களை கட்டப்பட்டுச்சு, படிக்கட்டு வரிசை, இதெல்லாம் அங்க காணப்படுற இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது பாதுகாப்புக்கு தான் கட்டப்பட்டுச்சுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. எங்க ஆயிஷா சொல்லுங்க, இந்த யாப்புகுவை எந்த நோக்கத்துக்காக கட்டப்பட்டு சொல்றாங்க ஒரு சில ஆட்கள்? ஆயிஷா, என்ன சார்? இந்த யாப்புகுவை எந்த நோக்கத்துக்காக கட்டப்பட்டுச்சு ஆயிஷா? பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக. ஓகே, ரெண்டாவது விஷயம் பார்க்க போறோம். ஏன் கட்டப்பட்டுச்சுன்னா, ஒண்ணு வாழ்விடமாக கட்டப்பட்டுச்சா. நான் முதல்ல சொன்னேன் தானே, இப்ப இது வந்து புவனக பாகுமன் எடுத்தனே பாதுகாப்புக்காக தானே வந்தார் இங்க. அதை தந்த பாதுகாத்து கொள்றதுக்கு வரக்குள்ள அவர் அதை மட்டும் பாதுகாத்து கொள்வாரா? தனக்கு வீடு வேணும் தானே. இப்போ வாழ்விடத்துக்காகவும் இது கட்டப்பட்டதாக ஒரு சிலர்கள் சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா வந்து அரச மாளிகை இங்க காணக்கூடியதா உள்ளது. அப்ப இந்த யாப்புகோ வந்து என்ன என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டுச்சுன்னா, ஒண்ணு பாதுகாப்புக்காக கட்டப்பட்டது. அதுக்கு ஆதாரம் வந்து என்னது? சுத்தி வர அகழிகள் காணப்படுது, மதில்கள் காணப்படுது, படிவரிசை காணப்படுது. ரெண்டாவது என்ன சொல்லி கொடுத்தேன்? வாழ்விடத்துக்காக. வாழ்விடம் வாழ்றதுக்காக. அதுக்கு என்ன ஆதாரங்கள் அங்க இருக்கு தேடி பார்க்கும்போது அரச மாளிகையே சொல்லலாம். மூணாவது விஷயம், இல்ல இல்ல, இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, இந்த கட்டிடம் வந்து எதுக்காக கட்டப்பட்டுச்சு? சமய கிரியைகளுக்காக கட்டப்பட்டுச்சு. சமய கிரியைகள்னா சமய செயல்கள் செய்யறதுக்காக. சமய செயல்கள்னா பூஜைகள் செய்யறதுக்கு, மந்திரம் ஓதுறதுக்கு, அந்த நோக்கத்துக்காக கட்டப்பட்டு சொல்றாங்க. சமய தேவைகளுக்காக தான் இது கட்டப்பட்டுச்சுன்னு ஒரு சில ஆட்கள் சொல்றாங்க. ஏய், நீ சொன்னா சரி, அதுக்கான ஆதாரம் என்ன இருக்குன்னு ஒருத்தன் கேட்கலாம். அப்ப ஆதாரத்துக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. இங்க பாருங்க, இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அங்க காணக்கூடிய பாருங்க, இதெல்லாம் அங்க காணக்கூடிய ஆதாரங்கள். தந்ததா தலதா மண்டபம்னு ஒரு ஆதாரம் இருக்குது. போதி மனைன்னு ஒரு இடம் இருக்குது. சிலை மனை இருக்குது. அப்புறம் தியான மண்டபம். இதெல்லாம் அங்க காணக்கூடிய ஒவ்வொரு எச்சங்கள், இடிபாடுகள். இதெல்லாம் இடிபாடுகளை வைத்து பார்க்கும்போது சமய தேவைக்காக கட்டப்படுச்சுன்னு சொல்றான். புரிஞ்சுச்சா? இப்ப என்னது உதாரணம் வைங்களே. இப்ப நீங்க சமைக்கிறீங்க. உதாரணம் வைங்களே. ம், ம், அஹ், நீங்க உங்களோட யூனிஃபார்ம்ல வந்து மஞ்சள் கலர்ல ஏதோ பட்டுருச்சு. சாப்பிடும்போது மஞ்சள் கலராக பட்டுச்சு. அப்போ அதில் என்ன கண்டுபிடிச்சிக்கோ? உங்களுக்கு மஞ்சள் சாப்பிடும்போது மஞ்சள் கறி ஏதோ பட்டுச்சு, மஞ்சள் பட்டுச்சு ரொம்ப. சும்மா ஒரு சும்மா ஒரு ஆய்வு செய்வோம் தானே, சும்மா என்ன பட்டுச்சு சொல்லுவோம் தானே. அந்த மாதிரி சமய தேவைக்காக இது கட்டப்பட்டுச்சு இந்த அரச மாளிகை. அதுக்கு ஆதாரம் என்னது? இங்க தியான மண்டபம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. போதி மணி ஒரு மண்டபம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த போதி மணின்னு சொல்றது வந்து என்னன்னா, 12 நோட்ஸ்ல படிச்சு கொடுத்துருக்கேன் நான். 12 கிளாஸ்ல அந்த வீடியோ அனுப்புறேன் பாருங்க. 12 நோட்ஸ்ல சிலை மனையெல்லாம் இங்கே கட்டப்பட்டிருக்கு. அதுவும் 12 நோட்ஸ் இருக்குது. அதெல்லாம் 12 படிக்கணும். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த யாப்புகுவை இந்த நோக்கங்களுக்காக கட்டப்பட்டிருக்கு. ஓகே, ஆயிஷா சொல்லுங்க, இந்த யாப்புகுவ கட்டிடம் என்ன என்ன நோக்கங்களுக்காக கட்டப்பட்டது? பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு வெரி குட். வாழ்விடமாக இருக்கு.
வெரி நைஸ், வாழ்த்துக்கள் ஆயிஷா, கெட்டிக்காரு, சூப்பர் சூப்பர். ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்து திரும்ப ரீகேப் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது நம்முடைய அந்த அரச மாளிகைக்கு போவோம், திரும்ப போவோம். இதுதான் அந்த அரச மாளிகை, யாப்புக அரச மாளிகை. நீங்க இது என்ன ஊடகத்தில் செய்யப்பட்டிருக்கு? சும்மா அது ஓப்பன் ஒரு வினா கேட்கறேன், அது படிப்புகளை கேட்கறேன். என்ன ஊடகத்தில் செய்யப்பட்டிருக்கு நினைக்கிறீங்க? கருங்கல். வெரி நைஸ், கருங்கல் வாழ்த்துக்கள், சார். சூப்பர் சூப்பர். கருங்கல் கருங்கல், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள், வெரி குட். ஓகே, இந்த இது தொடர்பான சின்ன ஒரு ரீகப், சின்ன ஒரு அறிமுகத்தை ஆயிஷா சொல்ல முடியுமா? சின்ன ஒரு அறிமுகத்தை. சார், இது வந்து கமான். இரண்டாம் சீகிரியான்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகே. அஹ், இது வந்து குர்நாகல் மாவட்டத்தில் காணப்படுது. 12ஆம் நூற்றாண்டுக்குரியது. ம். அஹ், மலைக்குன்று 450 அடி உயரமான மலைக்குன்றின் மேலே அமைக்கப்பட்டிருக்குது. கருங்கல் ஊடகமாக கொண்டு தான் அமைக்கப்பட்டிருக்குது. அஹ், யாப்பத்தன்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு ஓகே. யாப்பகுன்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அது கட்டின நோக்கம் வந்து பாதுகாப்புக்காகவும் வாழ்விடமாகவும் சமய கிரிகைகளுக்காகவும் அமைக்கப்பட்டுச்சு. வாழ்த்துக்கள், வேற லெவல், நைஸ். கலைவாணி, ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா, என்னென்ன நோக்கங்களுக்காக இது கட்டப்பட்டுச்சு? இது இது வந்து ரெண்டு புராண கதையில சொல்றாங்க சார். ம். இதுல ஒண்ணு வந்து புவனேகு பாகுமன்னன் வந்து புனித தந்த தாதுவ பாதுகாக்கிறதுக்காக கட்டினதாகவும் சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க வாழ்விடமாக இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் சமய கிரியைகளை செய்யறதுக்கும் கட்டப்பட்டதாகவும் சொல்றாங்க சார். வெரி நைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக போறோம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம அடுத்த செஷனுக்கு போக போறோம். இன்னைக்கு செஷன் முடிய போகுது. ஓகே, சரி, இங்கே தான் வரும் அடுத்து. இங்க காணக்கூடிய செதுக்களை வந்து ரெண்டா பிரிக்கலாம். இங்க காணக்கூடிய செதுக்கல் வகையை ரெண்டு தலைப்புல பார்க்கலாம். இங்க நிறைய செதுக்கல் வகைகள் இருக்குது. உதாரண படத்திலே நம்ம பார்ப்போமே. இங்க பாருங்க, இந்த படத்துல பாருங்க, நான் சொல்றதை காட்டுங்க. இது என்ன செதுக்கல் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சொல்லுங்க, கெட்டிக்காரியில சொல்லுங்க. ஒன்று கலைன்னு சொல்லுங்க, அடுத்து ஆயுசம்னு சொல்லுங்க. மார்க் பண்றேன் நான். கமான். முழு புடைப்பா சார்? இல்ல, இங்க காணக்கூடிய செதுக்கல்கள் உங்களுக்கு விளங்குதா? இதுல செதுக்கல் காவற்கல் விளங்குதுன்னு இருக்குது. நினைக்கிறேன். ஆயுசம்னு சொல்லுங்க. காவற்கல். வெரி நைஸ், காவட்கல். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், அதுக்கு சொல்லுவாங்க. இதுக்கு தானே சொல்றேன், இது காவட்கல்லம்மா. இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, பூங்கலசம் ஏந்திய பெண்ணுருவம். பூங்கலசம், கையில ஒரு பூங்கலசம் ஏந்திருப்பா. பூங்கலசம் ஏந்திய பெண்ணுருவம். ஓகே, அது ஒரு செதுக்கல் இருக்கு. வேற? நீங்க இன்னைக்கு ஒரு மிருகம் மாதிரி ஒன்று இருக்குது. வெரி நைஸ், கெட்டிக்காரி. இதுக்கு சொல்லுவாங்க சிங்கம். சிங்க உருவம். வேற என்ன செதுக்கல் இருக்கு? கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க, வேற என்ன இருக்குது? அதுக்கு பக்கத்துல கீழே ஒண்ணு இருக்கு சார். வெரி நீங்க நைஸ், இந்த எங்க போட்டதுக்கு ஒன்று இருக்கு, பக்கத்துல. கிகிம்பி முகம். கிகிம்பி முகம், அதை சொல்லுவாங்க, கிகிம்பி முகம்னு சொல்லுவாங்க. ஓகே. சார், தூண்கள். கெட்டிக்காரி ஆயிஷா, கெட்டிக்காரி ஆயிஷா, கெட்டிக்காரி. வெரி நைஸ். என்ன சொன்னீங்க? தூண்கள். இந்த இருக்கு, இதெல்லாம் தூண், இதெல்லாம் படிக்கணும். வெரி குட், தூண்கள். இங்க ஒரு கதவு இருக்குது, இந்தா இது படிக்கணும். வெரி குட். அடுத்து நீங்க பாருங்க, ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கு, இது ஒன்று படிக்கணும். அடுத்து நீங்க பாருங்க, ஒரு ஆ, கைப்பிடி வரிசை ஒன்று இருக்குது, அது படிக்கணும். அப்புறம் இந்த படி வரிசையை படிக்கணும். இதெல்லாம் இங்க காணக்கூடிய செதுக்கலுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு செதுக்கல் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, கட்பாறைக்குள்ள ஒரு செதுக்கல் ஒன்று இருக்கு, இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் யாப்புகுவை. இதெல்லாம் சேர்ந்தது தான் யாப்புகுவை. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த அரச மாலையில காணக்கூடிய செதுக்கலை வந்து ரெண்டு தலைப்புல படிக்கலாம். ரெண்டு தலைப்புல செதுக்கலை பிரிச்சு பிரிச்சு படிக்கலாம். விளங்குதா? இப்ப பாருங்க, முகத்தை பாருங்க. முகத்துள்ள ஷேப், இது முகத்துள்ள ஷேப். முகம் மட்டும் ஒருத்தம், உடம்பு உடம்ப பிரிப்போங்களே. கை ஒரு பகுதி, முகம் ஒரு பகுதி, கால் ஒரு பகுதி, ஒவ்வொரு பகுதியா பிரிக்கிறோம் தானே. இப்போ முகத்தை எடுத்த என்னது? முகத்துல என்ன பகுதிகள் இருக்கு ஆயிஷா சொல்லுங்க. கண், மூக்கு, வாய். வெரி நைஸ். நீங்க கேட்க கேட்க வேக வேகமா நீங்க விட சொல்லும் போது உங்க டக்குன்னு அந்த அறிவு வேலை செய்யும். டக்குன்னு உங்களுக்கு இந்த ஞாபக சக்தி வரும். அதுக்கு தான் சொல்றேன். கண்ணு, காது, மூக்கு, வாய், முகப்பகுதி. ஓகே, கை பகுதியை சொல்லுங்க கலை. விரல் சார். நகம். ஓ,
விரல், நகம், இங்கே என்னது உள்ளங்கை, எல்லா பகுதியும் வரும். விளங்குச்சு தானே? எல்லா பகுதியும் வந்துச்சு தானே? இந்த மாதிரி நம்ம உடல் அங்கத்தை, நம்ம உடம்புல உள்ள பார்ட்ஸை துண்டு துண்டா பிரிச்சு பிரிச்சு படிக்கிற மாதிரி இந்த யாப்பகுதியில காணக்கூடிய செதுக்களை ரெண்டே ரெண்டு தலைப்புல பிரிச்சு மேஞ்சிடலாம். அந்த ரெண்டு தலைப்பு தான் பாருங்க. இப்ப இங்க நீ பாருங்க, நான் சொல்றேன் மகள். நீ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. இப்ப சிங்கம் இருக்குது. என்ன இருக்குது? சிங்கம் இருக்குது. இந்த சிங்கம், அதே மாதிரி இனி பூங்குழசி மதிய பெண்ணுருவம், இந்த படிக்கட்டு, இதெல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்லலாம்னா படிக்கட்டு வரிசை சார்ந்த செதுக்கல்கள். இது படிக்கட்டோட சேர்ந்திருக்கனால படிக்கட்டு வரிசை சார்ந்த செதுக்கல்னு ஒரு தலைப்புல படிக்கலாம். இங்கனைக்கு பாருங்க, இந்த இடத்துல இங்கனைக்கு இங்கனைக்கு கதவு இருக்குது, இங்கனைக்கு ஜன்னல் அங்கே படிக்க முடியுது. இந்த கதவு கூட போய் படிக்க முடியுது. அப்ப இங்க வந்து வாயில் துண்டு ஆரம்பிக்குது. வாயில்னா உள்ளுக்கு போற துண்டு, என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்குது. இங்க கதவு இருக்கு, ஜன்னல் இருக்குது, நீங்க சொன்ன மாதிரி கெட்டிக்காரி தூண் இருக்குது. இதெல்லாம் இதோட சேர்ந்து தூண்டு, இதோட சேர்ந்த பகுதிகள். வாயிலோட. வெரி குட். வாயில் சார்ந்த செதுக்கல்கள், வாயில் மண்டபம் சார்ந்த செதுக்கல். இப்ப விளங்கிருச்சா? ரெண்டா பிரிச்சோம் பாத்தீங்களா? இங்க பாருங்க, சிங்கம், எனக்கு ஒரு கைப்பிடி வரிசை, இது ஒரு கைப்பிடி வரிசை ஒண்ணு, இது ஒரு சிங்க உருவம். எனக்கு பாருங்க, பூங்குழசி மீது பெண் உருவம், இனி படிக்கட்டு, இந்த செதுக்கல், இதான் நிர்மாணிப்புகள். பொதுவா பார்த்தா நிர்மாணிப்புகள். இது வந்து யாப்புகையில காணக்கூடிய நிர்மாணிப்புகள். அப்படி கேட்டா நீங்க இதை ஒவ்வொன்றா சொல்லலாம். செதுக்கல் வகைன்னு கேட்கும்போது ரெண்டா பிரிச்சு சொல்லணும். ஓகே, இப்ப கெட்டிக்காரி சொல்லுங்க பார்க்கலாம். யாப்புகோவில் காணக்கூடிய செதுக்கல் நிர்மாணிப்புகள் தரங்க. செதுக்கல் நிர்மாணிப்புகள் தான் கேட்கிறேன். எங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஆள். சிங்கமுகம் சார். ஓகே, சிங்க உருவம். பூ சிங்க உருவம், ம். பூக்கலசம் ஏந்திய பெண் உருவம், ம். ஓகே, ஈம்பி முகமா? அது தேவையில்ல, அது தேவையில்ல. அதுக்கு மேல சிங்க தலை இருக்காது, பிரச்சனை இல்லை. வேற கைப்பிடி வரிசை, கை கஜசிங்கம் அடங்கிய கைப்பிடி வரிசை. ஓகே ஆயிஷா, என்ன சார்? படிவரிசை கஜசிங்கம் தூண். உருவம் கொண்ட கைப்பிடி. ஆயிஷா சொல்லுங்க, இங்க காணக்கூடிய கலை நிர்மாணிப்புகள். படி படிவரிசை கெட்டியாரு, படிவரிசை படிவரிசை. தூண். தூண். வேற காற்று, இது படிச்சேன். காற்று துளை கொண்ட ஜன்னல் இருக்குது. சரியா? அடுத்து மகரத்தூண், அதெல்லாம் பிறகு படிச்சேன். ஓகே, இப்ப இதை ரெண்டா நான் படிப்பிச்சேன். கெட்டிக்கார் யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டா படிப்பிச்சேன். படிக்கட்டு வரிசை வாயில் செதுக்கல்களை சார்ந்த தெளிவா வாயில் தெளிவா மண்டபம் சார்ந்த தெளிவா சொல்லுங்க. படிக்கட்டு வரிசை சார்ந்த செதுக்கல். ரெண்டு தலைப்பு என்னது? செதுக்கல்கள், வாயில் மண்டபம் சார்ந்த செதுக்கல். ஓகே, இப்ப கெட்டிக்காரியில சொல்லுங்க. கெட்டிக்காரியில சொல்லுங்க, படிக்கட்டு வரிசை சார்ந்த செதுக்கல்கள் என்ன வரும்? கைப்பிடி சிங்க வரிசை உருவம், சிங்க சிங்க உருவம் உருவம், பூக்கலசம் கலசமேந்திய உருவம், பூங் ஆ பூங்குழல் செய்த பெண் உருவம், சிங்க உருவம். வேற இசை, ஓகே, கஜசிங்கம் உருவம் கொண்ட என்னது? கை. ஓகே, சார் தானே? கிளியர் தானே? ஓகே, நான் படிப்பா பேசுறது படிப்பா கிளியர் தானே உங்களுக்கு? இப்ப என்ன படிக்கிற விளங்குதா? இவ்வளவு நேரம் படிச்சு ஃபுல்லா கிளியரா? இப்ப வீணாக்கு போவோமா? வீணா வாசிங்க பார்க்கலாம். ஆயிஷா கேலி வாசிங்க. விடிய சொல்லுங்க கலை. யாப்பகுவ யாப்பகு காணத்தக்க கட்டடக்கலை நிர்மாணிப்புகளை பெயரிடுக. ஓகே, சொல்லுங்க, விடிய சொல்லுங்க பார்க்கலாம். சிங்க உருவம் சார். ம். மேந்திய பெண் உருவம், ம். கைப்பிடி கஜசிங்கம், அது நான் படிச்சேன். கஜசிங்கம் உருவம் கொண்ட கைப்பிடி வரிசை. ஓகே, கிளியர் தானே? ஓகே, ரெண்டாவது கேள்விய கலை வாசிங்க. அதுக்கான ஆன்சரை ஆயிஷா சொல்லுவாங்க. யாப்பகுவ கூடிய செதுக்கல் வகையை குறிப்பிட்டு ஆராய்க. படிக்கட்டு வரிசை சார்ந்த செதுக்கல்கள், வாயில் மண்டபம் சார்ந்த செதுக்கல்கள். ஓகே, படிக்கட்டு ரெண்டு வகை தான் வரிசை சொன்னீங்க, குறிப்பிட்டீங்க, ஆராயல. குறிப்பிட்டீங்க, ஆராயல. விளங்கிச்சான கேள்வி? ஓ சார். ஓகே. ஓகே, கிளியர் தானே? இப்போ ஆராய்கன்னா அது என்ன செதுக்கல் சொல்லணும். ஓகேவா?
சரி, இங்க ஐசாக் சொல்ல முடியுமா? என்ன செதுக்கல் வைக்க சொல்ல முடியுமா? ஓ சார். சொல்லுங்க மகள். படிக்கட்டு வரிசை சார்ந்த செதுக்கல்களில் வந்து படிவரிசை, கைப்பிடி ம். வரிசை, அஹ், கஜசிங்கம் சார்ந்த சிங்க உருவம், ஓகே. அஹ், அஹ், அந்த புன்கலசம் ஏந்திய ஓகே, பெண் நைஸ் நைஸ் உருவம். நைஸ். சார், இப்போதைக்கு சொல்லுங்க, இந்த கிளாஸ் எப்படி புரியுதா? ஓ சார். கிளியர் இருக்குதா? இப்போ நீங்க செஞ்ச கேள்விலாம் ஃபைனல் எக்ஸாம் கேள்வி. இதெல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, மறைமுகமாக கொஞ்சம் மாற்றி. ஓ சார், பாஸ் பாஸ் பேப்பர் கேள்வி பேப்பர் நீங்கள் தான். நல்லா செய்றீங்கன்னா, அப்போ நான் கொடுக்குற கேள்வி நீங்கள் சூப்பராக செய்வீங்க. இது பாஸ் பேப்பர் கேள்வி நீங்கள் அழகாக செஞ்சிட்டீங்க, வேற லெவல். தொடர்ந்து நான் நிறைய பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் சூப்பராக பெஸ்ட்டாக செய்வீங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம முதலாசத்துக்குள்ள போவோமா? இதெல்லாம் ஓ கிளியர் தானே சார், உங்களுக்கு? நான் இந்த செஷன்லாம் கிளியர் தானே? இதை பாருங்க, இதை படிச்சுக்க பாருங்க. படிக்கட்டு வரிசை சார்ந்த செதுக்கல்கள் ஒன்னது. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, நான் அதை செஞ்சு தரேன். பூங்கலசம் ஏந்திய பெண் உருவங்கள், சிங்க உருவம், கஜசிங்கம் உருவம் கொண்ட கைப்பிடி. இது என்னது? படிக்கட்டு வரிசை சார்ந்த செதுக்கல். அடுத்த செதுக்கல் சொல்லிக்கேன் பாருங்க. வாயில் சார். வாயில் மண்டபம் மடல். சார்ந்த செதுக்கல். எங்க ஆயிஷா சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க. சார், வாயில் மண்டபம் சார்ந்த செதுக்கல் சொல்லுங்க. தூண், அந்த தூண் செதுக்கல். அலங்கார உருவம். ஓ, தூண் செதுக்கல் ஒன்று. கலை. கதவு நிலை செதுக்கல். கதவு, அந்த கதவு ஒன்று இருந்துச்சு, அது கதவு நிலை செதுக்கல். அடுத்து காற்றோட ஜன்னல் செதுக்கல். அது ஜன்னல், காற்றுக்கள். அது அடுத்த நாளைக்குள்ள கிளாஸ்ல படிச்சு தருவேன். கிளியர் தானே? சார். ஓகே. ஓகே. முதல்ல ஓகே. செதுக்கல் போகுமா? ஓகே சார். ஓகே, வெரி குட். சரியா? அப்ப நீங்க தலை போட்டுக்கொள்ளுங்க, படிக்கட்டு வரிசை சார்ந்த செதுக்கல் வேலைப்பாடும் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? சரி சார். ஓகே. அப்ப அந்த படிக்கட்டு வரிசை சார்ந்த செதுக்கல் தொடர்பான அறிமுகத்தை சொல்லும்போது, அந்த படிக்கட்டு வந்து கீழிருந்து மேல் நோக்கி தான் போகுது. முதலாவது விஷயம், படிக்கட்டு வந்து கருங்கலால் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நீ சோட்டை போடுங்க. ஊடகம் கருங்கல். சோட்டை போடுங்க. படிக்கட்டு வரிசை சார்ந்த செதுக்கல் தானே. ஊடகம் கருங்கல். மொத்த படிகள் எண்ணிக்கை 34 படிகள் இருக்கு. கீழேருந்து மேலுக்கு 34 படிகள் இருக்கு. சரியா? படிகள் 34 போடுங்க. ஓகே, முடிஞ்சு. சும்மா ஷார்ட்டான விஷயங்கள். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக போறோம் பாருங்க. இதுல முக்கியமா இந்த செதுக்கல் தான் கேள்வி வரும். இப்போ இங்க அடுத்த முதல் செதுக்கல் வந்து தலை போடுங்க, சிங்க உருவம். என்னது? சிங்க உருவம் சொல்லுங்க, போடுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த சிங்க உருவத்தை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம் வேகமா. இது பார்த்து சொல்லுங்க. இது படிக்கட்டுல ரெண்டு பக்கம் காணப்படுச்சா, ஒரு கந்தகம். பக்கம் மட்டும் காணப்படுச்சா? ரெண்டு பக்கம். ஓகே, சரியா? அப்ப என்னது? ரெண்டு பக்கம் முதல் பாயிண்ட்ஸ். அப்ப சிங்க உருவம் என்ன ஊடகம்? கருங்கல். இனம். அப்ப நீங்க எப்படி நோட்ஸ் எழுதணும்னா, இந்த சிங்கூரத்தை போட்டுட்டு ஒன் பை ஒன்னா போகணும். எப்படி? இனம் காண்க. இனம் காண்க இதோட பெயர்னு அர்த்தம். அப்ப இனம் காண்கன்னு போடணும். அப்ப சிங்கூரம்னு வந்துடும். ஊடகம்னு போடணும், பக்கத்துல ஊடகம் பேர் வந்துடும். விளங்குதா? அப்ப நான் இங்க பாருங்க, தமிழ் இங்க பாருங்க எப்படி செய்யணும்னா, இது எப்படி எழுதணும் தெரியுமா? இங்க பாருங்க, நான் இங்கிலீஷ்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் நேம்னு போடணும். ரெண்டாவது மீடியம், என்ன மீடியம் செய்யப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து குவாலிட்டி. சும்மா சொல்றேன் தமிழ்ல. ஃபர்ஸ்ட் வந்து இனம் காண்கன்னு போடுங்க. இனம் காண்கனா என்ன பெயர், இந்த பெயர் என்ன. ரெண்டாவது ஊடகம், எதால செய்யப்பட்டிருக்கு. கருங்கல்லையா, செங்கல்லையா, மணல்லையான்னு. அப்ப அடுத்து குவாலிட்டி, பொதுவான பண்புகள். இப்படி நீங்க ஒன் பை ஒன்னா உடைச்சு உடைச்சு எழுதும் போது நோட்ஸ் வந்து கட்டுரைமே வராது, ஈஸியா விளங்கிடும். நான் சொல்றது புரியுதா? தமிழ் புரியுதா? ஹலோ, புரியலையா? புரியல, லைன்ல இருக்கீங்களா? கலை லைன்ல இருக்கீங்களா? கலை, கலைவாணி. ஊடகம். அப்போ ஊடகம் வந்து கருங்கல்ல செய்யப்பட்டிருக்குது. இனம் காண்க சிங்க உருவம்.
அடுத்து வந்து இதில் ஒழுங்கமைப்புன்னு போடுவோம். அப்ப அடுத்து ஒழுங்கமைப்புன்னு போட்டு எழுதிக்கொள்ளுங்க. எப்படி ஒழுங்கமைச்சிருக்கிறான் பாருங்க. பாருங்க, அகன்ற பற்கள். ஏன்னா, அகன்ற பற்கள், பெரிய கண்கள். பாருங்க, பெரிய கண்கள் இருக்குது. ஏன்னா, அகன்ற கற்கள். பாருங்க, இது வந்து படிவரிசையில ரெண்டு பக்கமும் காணக்கூடியதா உள்ளது. ரெண்டு படிவரிசை ரெண்டு பக்கமும், ரெண்டு படிவரிசை ரெண்டு பக்கமும் காணப்படுது. சரியா? ஓகே இது சார். பின்னுக்குள்ள காலை ஊண்டி முன்னாங்கால தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதாவது முன்னுக்கு பாயும் தன்மையில காணப்படுது. பின்னாங்காலை ஊண்டி, சரியா, முன்னாங்காலை சற்று உயர்த்தி முன்னுக்கு பாயிற மாதிரி இந்த சிங்க உருவம் காணக்கூடியதா உள்ளது. பெரிய கண்கள். பாருங்க, திறந்த வாய். இதுல வாயெல்லாம் பாருங்க, பாருங்க பாருங்க. பெரிய கண், திறந்த வாய். சரியா? கழுத்து மயிர்கள். உடம்புல பாருங்க நிறைய மயிர்கள் கொண்ட, கழுத்துல வந்து மயிர்கள் கொண்ட செதுக்க வேவு கொண்டு படம் நான் அனுப்பி வைக்கிறேன். பிறகு இந்த உடம்புல வந்து மயிர்கள், முடி வந்து அப்படியே செதுக்க வேவு கொண்டு காணப்படுதா உள்ளது. சரியா? பின்னுக்கு வால் வந்து உடலோட ஒட்டிய தன்மையில காணப்படுது. இது பின்னுக்குள்ள வால் வந்து உடம்போட ஒட்டிய தன்மையில காணக்கூடியதாக உள்ளது. இதுதான் சிங்க உருவம் தொடர்பான செதுக்கல். அடுத்து பாருங்க, இது முழு புடைப்பு. முழுமையா செதுக்கல் செதுக்கப்பட்டிருக்குது. சரியா? அதே மாதிரி ஒரு கருங்கல்ல வந்து, ஒரு சாதாரண ஒரு கல்லுல ஒரு சிங்க உருவம் வந்து உயிர் துடிப்புடன், உயிரோட்டத்துடன் இந்த செதுக்கல் செதுக்கப்பட்டுள்ளதாக காணக்கூடியதாக உள்ளது. இவ்வளவு தான் இந்த சிங்க உருவம் அடங்கிய விஷயம். இன்னொன்னு, நீங்க முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க தானே, சார் சிங்க உருவத்துக்கு கீழே ஏதோ உருவம் இருக்குன்னு. அது சொல்லுவாங்க கிஹிம்பி உருவம். கிஹிம்பி, அது சொல்லுவாங்க கிஹிம்பி உருவம். கிஹிம்பின்னு சொல்லுவாங்க. கிஹிம்பி. அதையும் இதோட சேர்த்துக்கணுமா சார்? ஓ எஸ் எஸ் எஸ். அந்த கிஹிம்பி உருவத்துக்கு மேல தான் கால் வச்சிருக்குது. கிஹிம்பி. அந்த கிஹிம்பி என்ற அது ஒரு வகையான ஒரு, அதெல்லாம் கற்பனை உருவங்கள், கற்பனை உருவங்கள் அதெல்லாம். சரியா? இப்ப கிஹிம்பி என்ற உருவத்துக்கு மேல தன்னுடைய காலை வைத்ததாக இந்த சிங்குரம் காணப்படுது. கிளியரா? ஓ சார். ஓகே, இவ்வளவு தான் சிங்க உருவத்தோட அடங்கிய முக்கியமான விஷயங்கள். யாப்புகையில படிச்சுக்கோ. சிங்க உருவங்கள் ஃபுல்லா கிளியரா சொல்லுங்க. ம். ஓகே சார். ஓகே, இப்ப சொல்லுங்க. விளையாச்சு கிளியர் தானே? ஓ சார். அடுத்த விஷயத்துக்கு போமா? ஓகே சார். இந்த பாருங்க, இதுதான் சிங்க உருவம். விளங்குதா? இந்த பாருங்க, ம். இந்த பாருங்க. இது யாரு கீழே உள்ளது? பூங்கலசம் ஸ்பெல்லிங் ஏந்திய மிஸ்டேக் இருக்கு பெண் எனக்கு. ஒருவர். பூங்கலசிம் மேந்திய பெண். அது எப்படி காணப்பட பூங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஊடகம் என்ன? சிம்பிளா சொல்லு. இனம் காண்க என்ன? பூங்கலசம் ஏந்திய பெண் ஒருவன் சார். ஓகே, ஊடகம் என்ன? கருங்கல். ஓகே. அது சமயத்தில் வந்து ஆஹ், முழு புடைப்பு, முழுமையாக செதுக்கப்பட்டிருக்கு. இது படிவரிசையில் ரெண்டு பக்கமும் காணக்கூடியதா உள்ளது. படிச்சு ரெண்டு பக்கமும் காணப்படுது. அடுத்து ஒழுங்கமைப்பு. ஒழுங்கமைப்புனா இது எப்படி ஒழுங்கமைச்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதை பார்த்தே நீங்க சொல்லலாம். சொல்லுங்க. திரிப்பங்க நிலையில இருக்கு சார். கெட்டிக்காரி. திரிபங்களில காணக்கூடியதா அப்~ இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு கையை உயர்த்தி அதுல கலசமும் இன்னொரு கையை தனது கால்ல வச்சிருக்காங்க. ஓ, இடது கை. அதான் நீங்க நீங்க அந்த பக்கம் நிக்கிற மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க. இந்த சிற்பம் வந்து உங்க பக்கம் நிக்கிற மாதிரி நினைச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, இடது கை இடுப்புல வைத்துக்கொண்டு வலது கையில ஒரு பூங்கலசத்தை, ஏன்னா பூங்கலச கையில ஏந்திர மாதிரி காணப்படுறா. அப்புறம் இடுப்புக்கு மேற்பட்ட பகுதி நிர்வாணமா ட்ரெஸ் இல்லாமையும், இடுப்புக்கு கீழ்ப்பட்ட பகுதி மூன்று அடுக்குகளை கொண்ட ஆடை. இங்க பாருங்க, உங்களுக்கு விளங்குதானே? மூன்று அடுக்குகள். ஓ சார். விளங்குதா? இந்த இது ஒரு அடுக்கு, ஆமா சார். இது ஒரு அடுக்கு. கீழே. அடுக்கு அந்த ட்ரெஸ்கள் அடுக்கடுக்கா இருக்கும். அந்த அடுக்கு. சரியா? ஓ கைகள் கழுத்துக்கள்ல பாருங்க ஆபரணம் அணிந்த சார். நிலைமையில காணப்படுறோம். ஓ. ஓகே, இவ்வளவு தான் அந்த காது கிட்ட பூங்கொலுசு. குடம். ஓ எஸ், எனக்கு காது கிட்டயா? ஓ இந்த காது கிட்டயா? தலைக்கிட்ட பக்கத்துல. தலைக்கு ஓ. பின்னால. அது வந்து சம்டைம் வந்து முடியா இருக்கலாம். ஏதாவது ஒன்று இருக்கலாம். முடியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. இவ்வளவு தான் கை பூங்கொலுசு கிட்ட மேந்திய இப்படி பெண் உருவம். வளைஞ்சு. எஸ், சொல்லுங்க. கை வளைஞ்சிருக்குதா? இல்ல இல்ல, கை கிட்ட பக்கத்துல பாருங்க சார், வளைஞ்சு வருது. அந்த பின்னால பின்னால போகுதே. அதான் சொல்றீங்க. ஓ சார். அது ஏதோ ஒரு செதுக்கல் வேலைப்பாடா இருக்கலாம். ம். ஓகே சரியா? சார்.
இது வந்து முக்கியமா ம். சொல்லணும்னா இது தென்னிந்திய கலைப்பாணி. இந்த யாப்புகோ வந்து தென்னிந்திய கலைப்பாணியில செய்யப்பட்டிருக்கு. சரியா? தென்னிந்திய கலைப்பாணியில செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு தான் இந்த பூங்குழல் மேந்திய பெண்ணுரம். கிளியரா? ஓ சார். ஓகே, அரசு இது போவோமா? போவோம் சார். ஓகே, இதுதான் கடைசி விஷயம். இந்த வாய், அதாவது இந்த படிக்கட்டு வரிசை, படிக்கட்டு வரிசையில காணக்கூடிய மிக முக்கியமான கடைசி செதுக்கல் தான் இது. படிக்கட்டு வரிசையில சொல்றேன். அடுத்து வந்து வாயில் மண்டப செதுக்கல் வந்து பிறகு சொல்லித்தரேன். இது வந்து படிக்கட்டு வரிசை.